அல்லாவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது தனக்கு வஹி வராத நிலையில் தனக்கு வஹி வருவதாக சொல்பவனை விட மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை போன்று அதற்கு போட்டியாக நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் குறைஷிகளை பற்றி பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுவது. அப்போது அல்லாவின் மீது பொய்யை புனைந்து கூறுவது என்ன? அல்லாஹ் மேலே பொய்யை புனைஞ்சு சொல்கிறது என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு கூட்டாளிகள் இருக்காங்க. இந்த சிலைகளை வச்சுருந்தாங்களே யார்? குறைஷிகள். அவங்க என்னன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, இதெல்லாம் அல்லாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னாங்க. சரி, அல்லாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறதில்ல, இது யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னான். எப்போ சொன்னான்? நேற்று என் கனவுல வந்து சொன்னான். இப்படி தான் அடித்து விட்றது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவின் மீது புனைந்து சொல்லாதீங்க. தனக்கு வஹி வராத நிலையில் வஹி வருவதாக சொல்வது. அதாவது இதுதான், இது அல்லாஹ் எனக்கு தெய்வ வாக்கு வருதுங்க, எனக்கு சாமி அருள் வாக்கு வருது, நான் இதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுவும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுறது தான். அதே மாதிரி இன்றைக்கி சில பொய்கள் இருக்குது நம்ம மத்தியில். என்னது? அல்லாஹ் சமூக பொருளாதார அரசியல் விவகாரங்களில் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். இது யார் சொல்கிறா? இன்றைக்கி முஸ்லீம் உலமாக்கள் சொல்கிறாங்க. இது உண்மையா? குரானில் எங்கேயாவது அந்த கேரண்டி தரப்பட்டிருக்கா? உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் நான் உங்களை அக்கீதாவில் கேள்வி கேட்பேன், தொழுகையில் பற்றி கேள்வி கேட்பேன், வணக்க வழிபாடு பற்றி கேள்வி கேட்பேன், என்ன உங்களுடைய மற்ற விஷயங்கள் சடங்குகள் விஷயத்தில் கேள்வி கேட்பேன். ஆனால் உங்களுக்கு அரசியல் விவகாரங்களில் நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். உங்களுடைய சமூக ஸ்ட்ரக்சரை பற்றி நான் கேள்வியே கேட்க மாட்டேன். எங்கேயாவது சொன்னானா அல்லாஹ்? அப்போ அல்லாஹ் மேலே பொய் அபாண்டமாக இட்டு கட்டுறீங்களா இல்லையா? அல்லாஹ் இதில் குற்றம் பிடிப்பான்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு ஆதாரம் குரான்லேருந்தே தான் எடுத்து காட்டுறோம். அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஏன் குற்றம் பிடிப்பான்? ஃபிரௌன் எப்படி குற்றம் பிடிச்சானோ அதே மாதிரி என்னையும் குற்றம் பிடிப்பான். எப்படி நம்ரூத்தை குற்றம் பிடிச்சானோ அதே மாதிரி என்னையும் குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு குற்றம் பிடிப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இது மாதிரி மிஸ்கைட் பண்ணக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை விட பெரிய அநியாயம் என்னடா அப்படிங்கிறான்.